வணக்கங்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், ஒரு விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது விபரீத ராஜ்யம் உங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடந்த ஒரு பெரிய லாபங்கள் வருது, லீகல் சம்பந்தமான விஷயம், அவுட் ஆஃப் கோர்ட் போய் பேசினீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் போது 7ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிறது, அதனால் ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 3-6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3-6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துவிடும். அதே நேரத்தில் வந்து பக்கத்து வீட்டுக்கார அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதுவும் செக்கெல்லாம் இஷ்யூ பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து இஷ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4-5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4-5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ஒரு சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். பூர்வீகத்தில் வந்து தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இல்லை அப்பாவோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குழந்தைகளை வச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 6ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கடன் ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ரொட்டேஷன், நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான விஷயங்களுமே அற்புதமாக இருக்குங்க. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வாக்குவாதங்களோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருந்து பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி வந்து சிறப்பான வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம், நல்ல லாபமும் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளிநாடு, தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி வந்துருங்கள். செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் நான் தவிர்த்துக்க நல்லது. அதுவும் கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி வந்துருங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்கள், அதுவும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தம் வியாபார ரீதியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. துலா லக்னமாக வந்து குரு தசாபுக்தி வந்துருங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 3-6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன், செக்லீஃப் சைன் பண்ணி கொடுக்குறது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரும் கொஞ்சம் விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி. சனி வந்து பார்த்தீங்கன்னா 4-5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் நல்லா இருக்கும். குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி இருந்தார்கள். புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி இப்போ வந்து 10ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், தந்தை சார்ந்த உறவு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்தீங்கன்னா 11ல் சிறப்பான வெற்றிகள், லீகல் சம்பந்தமான விஷயங்கள், கோர்ட் கேஸ் இதெல்லாமே வந்து அடித்து தூள் கலப்பி வெற்றி வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுக்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து இப்போ 11ல் இருக்கும்போது விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இன்னும் நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகள் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதே மாதிரி வேலையில் இருப்பவங்க நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 2-5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 3-4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது
இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். குலதெய்வம், ஆன்மீக பிரயாணங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் வாங்குற யோகங்களும் அற்புதமாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சந்தேகங்கள், வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன் கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் ஒரு மன உளைச்சலை கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. 8ஆம் அதிபதியான புதன் 9லும் தந்தை சார்ந்த உறவுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 9ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், நண்பர்கள் சார்ந்த நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துருவாங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை 10 பொது பலங்கள். இப்போ பார்க்கும் தசாபதி பலம் ரிச்சக லக்னமாக சூரியன் தசாபதி, சூரியன் 10ஆம் அதிபதி இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுத்தாலும் ஒரு பெரிய வருமானத்துக்கு பெரிய ஒரு பேஸ் போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிச்சிக லக்னமாக சந்திர தசாபதி வந்தாங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திங்கள் செவ்வாயில் ஒரு மன உளைச்சல் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரிச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள், கொஞ்சம் ப்ரெஷர்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, அதே நேரத்தில் வேலை விஷயங்களும் நல்ல வருமானங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக ராகு தசாபதி, ராகு 4ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுக்கும் உங்களுக்கும் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கும். உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க. என்ன பண்ணுறது, சில நேரங்கள் கம்ஃபர்ட் ஜோன் கம்மியாக இருந்தால் நம்ம அதுக்கு வளைஞ்சு விட்டு தான் போய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னம் குரு தசாபதி 2, 5ஆம் அதிபதியான குரு இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஸ்பெண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் செலவு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பேசுகிறது, வாக்கு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரங்கள், சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 4ஆம் அதிபதி சனி 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு, சிறப்பான பலன்கள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக புதன் தசாபுத்தி, புதன் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான புதன், 8, 11ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின் போது 8, 11ஆம் அதிபதி புதன் இப்போ 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் சின்ன மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி ஏற்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக கேது தசாபதி, தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் மன உளைச்சல்லாம், பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபதி, சுக்கிரன் கேது ஒன்றா இருந்தாலே இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் ஒன்றும் இல்லை, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே சரியாடுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி, ஸோ தனுசு ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு பார்த்தீங்கன்னா இப்போ 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்களும் வண்டி வாகனம் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2, 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள், ஒரு வாக்குவாதங்களோ மன உளைச்சலோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது குழந்தைகளாக கொஞ்சம் செலவில் வரமான ஃபீல், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார் அப்படின்போது கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 9ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் இருக்கும், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத தர்க்கங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும்.
அப்புறம் பார்க்க போகும்போது உங்களது 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் எமோஷனையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன சங்கடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு 3-4 நாள் வந்து திங்கள் வியாழன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். முக்கியமான டெசிஷனே அப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னும் போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வராருங்க. ஸோ 5ஆம் அதிபதியாக வரும்போது என்ன மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் 10ஆம் அதிபதியான புதன் 8ல் தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வந்து அகலக்கால் வச்சிங்கன்னா அதனால எமோஷனு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாடு சார்ந்த உறவுகளையும் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த 8 கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரெஷர்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு லாபம் கருதி நம்ம மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி பலன். தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சலும் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக வந்து சந்திர தேசாவது. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த திங்கள் செவ்வாய் புதன் வரை கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் எமோஷனாக நம்மளை வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்களோ எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து ராகு தேசம் ராகு மூடியிலும் நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற உங்கள் முயற்சியில் வந்து பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபத்தும் குரு 8ல் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி என்றாங்க. சனி வந்து 2-3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து வீடு சொத்துக்கள் விற்பனை இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ எமோஷனாக வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக கேது தேசாவது. கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். லீகலான விஷயங்கள் அதாவது சொல்லுவாங்க இல்லையா க்ரீன் கார்டு இந்த கார்டு இது மாதிரி விசா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தேசாவது. சுக்கிரன் வந்து வேலையில் வந்து நம்ம எமோஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ கொடுக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அமாவாசைங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து ஒரு பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து ஒரு முக்கியமான திதிகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது பௌர்ணமி திதி வந்து சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போதோ குலதெய்வ வழிபாடு பண்ணும்போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து வழியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து கடன் பிரச்சனைகள் தீர்ந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கணும் ஒரு வழியை காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து அமாவாசை இந்த வாட்டி வந்து ஒரு 14ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மூதாதையர்கள் நமக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம். ஸோ அப்பா அம்மா ஜெனட்டிக்லேருந்து நம்ம வந்திருக்கும் போது அந்த மூதாதையர்களை நினச்சி வழிபாடுற ஒரு தினம் தான் அமாவாசை. அன்றைக்கி வந்து பார்த்தா திதி சூனியம் இருக்காது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு தினம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் டோட்டலாகவே அன்றைக்கி வந்து மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்றைக்கி அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையில்லாமல் நம்மளை பற்றி நினைச்சாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படுத்தும். சில ஆத்மாக்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கலாம். சில ஆத்மாக்கள் வந்து நம்மளை சபிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அமாவாசை ஒரு படையல் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை படையல் வச்சு காக்கா போடுவாங்க. என்னை பொறுத்தவரை அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாமல் அன்னதானங்கள் பண்ணுறது ஒரு படையல் போட்டு குலதெய்வத்தையும் நம்ம மூதாதையர் நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறது வந்து இந்த 2 திதிகளை வச்சு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு படையலை போடுங்க. உங்கள் அப்பா வழி தாத்தா அம்மா வழி தாத்தா பாட்டி எல்லாருமே நினச்சி அவங்ககிட்ட வந்து அந்த படையலை போட்டு வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா அதுவும் வந்து ஈவினிங்கில் வந்து அந்த விளக்கு வச்சு அவங்ககிட்ட வேண்டும் போது
நாங்களோ எங்கள் மூதாதையர்களோ நானோ போன ஜென்மாந்திரத்துலேயும் ஏதாவது தவறுகள் செஞ்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லி இறைவனை வழிபட்டு அந்த படையில் போட்டு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி அவங்க அங்கே இருக்கிறதா ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வழியாக இருந்த பிரச்சனையை தீர்ந்து ஒரு பித்ரு சாபங்கள்லாம் இருக்குங்க. பித்ரு சாபங்கள், தாத்தா வந்து சோறு போடாமல் விட்டுருப்பாங்க, பாட்டிக்கு வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அனாதையாக விட்டுருவாங்க, ரோட்டில் கொண்டு போய் விட்டவங்களாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் நம்மளை சபிச்சிருக்கோம், வலி பொறுக்க முடியாமல் எவ்வளோ கதறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களிடமிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான விஷயங்கள் அமாவாசையில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் மனதார நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது வழியாக இருந்த கர்மாக்கள் நீக்கி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னா ஒவ்வொரு அமாவாசையுமே திதி கொடுக்குறதே ரொம்ப நல்லது. ஒரு திதி வந்து கோயிலில் கொடுப்பாங்க. ஸோ நல்லா வந்து இலை ஒரு 150 ரூபா வருங்க, அது ஒரு செட்டு இலை. ஒரு ஐயருக்கு ஒரு 50 100 கொடுக்க போகிறீங்க ஐயருக்கு, அந்த இலை எடுக்கணும் 20 ரூபா கொடுக்க போகிறீங்க, இவ்வளோதான். ஸோ போட்டு ஒரு விளக்கு வச்சு வேண்டிக்கல் என்ன இருக்குது, ஒரு பிராமணனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு திதி கொடுக்கும்போது அற்புதமான பலன். நீங்கள் அப்பவும் இதுதான் வேணும். என்ன வேணும்னா எனது மூதாதைகள் அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி எல்லாருடைய ஆத்மாக்களும் என்னாலோ என்னோட பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தாலோ என் மூதாதைகள் தவறு செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சு உங்கள் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது வந்து எனக்கு தோசை இருந்தால் தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, எல்லாருமே பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அது அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம்.